உலக அளவில் மாரடைப்பு காலை 5 மணிலேருந்து 8 மணி தான் வருங்க. அது திங்கட்கிழமை அதிகம் வரும். ஏன்னா நைட்டு வந்து பாருங்களேன், ஜென்ரலாக நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இரவு தூங்குவதற்கு முன்பு குறைஞ்ச 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும். 7 மணிக்கு சாப்பிட்டுட்டா 10 மணிக்கு தூங்கணும். பட் இரவு உணவு மிக கம்மியாக சாப்பிடணும். சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. அதுவும் ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கக்கூடாது. அந்த காலையில் வரதுக்கு காரணம் தெரியுமா? ஜென்ரலாக நிறைய பேர் நிறைய சாப்பிட்றது, 11 மணிக்கு சாப்பிட்றது, 12:30 மணிக்கு தூங்குறது. தூங்குறது வந்து தூங்கும்பொழுது நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம் ஒரே டென்ஷனாக தூங்கும்பொழுது கெட்ட கனவு கூட வரும். அது அனைத்தும் வந்து சர்க்காடியன் ரித்தத்தினால அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஹார்மோன் கார்டிசால், அட்ரினலின் மார்னிங் 5 மணி 6 மணிக்கு பதட்டமாக போகும்பொழுது ஆஃபீஸ்க்கு காலையில் போகிறதுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க. அது வரைக்கும் நான் காரணம் தெரியுமா முக்கியமாக புரிய வைக்கிறேன். அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வரும்பொழுது இந்த ரத்த குழாய் பாருங்களேன், ரெட்டாக இருக்குது இல்லைங்க, இந்த ஸ்மூத் லைனிங்காக இருக்கணும். இந்த வேக்ஸ் போட்டவன் ஷைனிங்காக லைனிங், அந்த லைனிங்கில் வந்து சின்ன ஒரு கீறல் விழுந்தால், கீறல் விழுந்தவன் இதை பாருங்கள் உன்னிப்பாக, அந்த ரத்தம் அந்த இடத்துல உறையுது. இந்த ரத்தம் உறைந்தால் 2 நிமிடத்தில் 1 நிமிடத்தில் ரத்த குழாய் டக்குன்னு 100% பிளாக் ஆகணுன்னு ஹார்ட் அட்டாக் இறந்துடுறாங்க.